கூட சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சியும் இவங்களுக்கு அந்த மாதிரி தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, இவங்க மட்டும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை நம்பியுமே ஓடாமல் உங்களை நம்பி ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக தான் இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களை நம்புங்க, நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இவருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் மிக்கவங்களாக செயல்படுவீங்க. விஸ்வாசம் மிக்கவங்களாக இருப்பாங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்க பழகிறவங்க இவங்களால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கவலையிலையும் துக்கத்திலையும் இருந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சினால் பெருசாக பாதிப்போ அல்லது பெருசாக இடர்பாடோ உங்களுக்கு ஏற்படாது. கடுமையான பாதிப்பு எதுவுமே இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் புதன் வந்து அமரும் போது ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்க, கணினி சார்ந்த சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான மேன்மையான பலன்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கடன் விவகாரங்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியத்தையும் அதிகம் பயன்படுத்துங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுடைய அறிவு சார்ந்த யோசனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் சனி ராகு செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் மூலதனமாக வைத்து நீங்கள் செயல்படுற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாக்கு வன்மையால் எதையுமே சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த தனுசு ராசி. உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய தைரியத்துக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆசை அதிகமாகும். அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசை அதிகமாகும். அதனால் கொஞ்சம் கடன் வாங்கி ஆசைப்பட்ட பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். நிறைய நற்பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் சஞ்சாரமும் ரொம்ப சாதகமாக இருக்குது. துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. தலைமைத்துவம் தலைமை பொறுப்பு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எதுலேயுமே ஒரு ஈடுபாடோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பேச்சில் இனிமே இருக்கும். கலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். வர்த்தக சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்
யோகம் இருக்குது. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த வேலையை ரொம்ப நாளாக செய்ய முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சோ அந்த வேலையை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. துணிச்சலாக இறங்கி அந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நிலவக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் ஏதாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அல்லது சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. இந்த துணிச்சலாக ஈடுபடுற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தனுசு ராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இந்த வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி கலைஞர்களுக்கு எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். சக கலைஞர்கிட்டையும் சரி, நண்பர்கிட்டையும் சரி, உறவுங்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சின்ன சின்ன தடைகள் வரும். காரியம் டக்குன்னு கைகூடி வராமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கரெக்டாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எந்த விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவசரம் காட்டாமல் சிந்தித்து செயல்படுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குறிப்பாக மார்ச் 15க்கு அப்புறம் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். மனோதைரியம் அதிகரிக்கும். எதையுமே சாதித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் தைரியமும் அதிகமாகும். அதனால் எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய இஷ்டத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்டத்துக்கு எதை சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடப்பாங்க. அதனால் நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். கஷ்டமான பாடங்களை கூட இந்த தனுசு ராசி மாணவர்கள் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக படித்து நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. நீண்ட நாட்களில் எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்துச்சோ, எந்த ஒரு நோய் உங்களை தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சோ அந்த நோயிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது நம்மளுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால் ஒரு சில இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்கு இப்போ பணி உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் இந்த முக்கியமான கோப்புகள்லாம் கையாளுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பொருளெல்லாம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலதிகாரிகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அதே மாதிரி சகோதரர் மூலிமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனத்தாங்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனமாகாத சகோதரர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முயற்சி பண்ணுங்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறாங்க. அதோடு கூட பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒரு விஷயம் தொல்லை கொடுத்துடுச்சோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகுது. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். நினைத்ததை சாதிப்பீங்க. பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த
லாபத்தை பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பவர்கள் கேட்கலாம். சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். பண கஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சரியாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7, 8, 9ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.